சமூக நீதினு பேசுறார் ஸ்டாலின் அவர்கள். இனி தமிழ்நாட்டில் எந்த திமுக காரணம் சமூக நீதினு பேசினா நீ என்ன வேணா பண்ணுங்க. கேவலமா கேளுங்க. கேட்குறீங்களா? ஏன்னா திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது. எந்த சம்பந்தமே கிடையாதியா. நீ எந்த மேடை வேணா போடு, நான் வரேன், தனியா வரேன், விவாதிக்கிறேன் நான். சமூக ஆனா ஸ்டாலின் பேசுறது என்னன்னா சமூக நீதினா அவர் தாத்தா கொள்ளு தாத்தா பெரியாராம், அவர் தாத்தா அண்ணாவாம், அவங்க அப்பா கலைஞராம், இவர் எல்லாத்தையும் மூணும் கரைச்சி குடிச்சவராம். இவர் பேசுறது அப்படி பேசுவார். ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கும் சமூக நீதிக்கு என்னையா சம்பந்தம் இருக்குது? இந்த 4.5 ஆண்டு காலத்தில் சமூக நீதிக்காக என்னையாவது ஏதாவது ஒரு துரும்பையாவது கிள்ளி போட்டிருக்கீங்களா? துரும்பு, ஒரு துரும்பு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று எவ்வளோ கோரிக்கைகள், எத்தனை கட்சிகள் கோரிக்கை கேட்டிருக்காங்க, எத்தனை சமுதாயங்கள் கேட்டு இருக்காங்க. இது ஜாதி பிரச்சனை கிடையாது, அவருக்கு புரிதல் இல்லை. அதான் சாதிவாரி கணக்கெடுப்புனா அது ஜாதி பிரச்சனை நினைச்சுக்கிறார் ஸ்டாலின். அப்படியே சொல்லி கொடுத்துருக்கிறாங்க, அவருக்கு தெரியாது. கூட இருக்கவங்க, கூட யார் இருக்கா? அமைச்சர்கள் கிடையாது, கூட சுற்றி ஒரு 4 வியாபாரிகள் வச்சிருக்கிறார். அமைச்சர்கள் போர்வையில் வியாபாரிகள், அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வியாபாரம். அதில் பெரிய ஒரு தலைமை வியாபாரி ஒருத்தர் இருக்கிறார், எத்திராஜுலு வஜ்ரவேலு என்கின்ற ஏவா வேலு, அவர் தான் பெரிய வியாபாரி. இவங்கெல்லாம் முதலமைச்சர் அட்வைஸ் எடுத்துடாதீங்க, எடுத்தா பிரச்சனை வந்துடும். என்னையா பிரச்சனை வரும்? சாதிவாரி கணக்கெடுப்புனா என்னன்னு நான் சொல்றேன். அதாவது தமிழ்நாட்டில் 2 கோடி குடும்பங்கள் இருக்கிறது. 2 கோடியே 10 லட்சம், அது தோராயமா 2 கோடி குடும்பங்கள் இருக்கு. இந்த 2 கோடி குடும்பமும் எந்த நிலையில் இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த கணக்கெடுப்பு. சாதிவாரி கணக்கெடுப்பு, அந்த சாதியின் பேர் பிடிக்கலன்னா நீங்க சமூக நீதி கணக்கெடுப்பு இல்ல சமூக கணக்கெடுப்பு கூட மாற்றி வச்சுக்கலாம். காஸ்ட் சென்சஸ் பதிலா சோஷியல் சென்சஸ் எடுத்துக்கங்க. சென்சஸ் எடுக்கணும். சென்சஸ்னா அந்த கவுண்ட். அது எப்படி? சோஷியல் சென்சஸ்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போயிட்டு ஒவ்வொரு வீட்லையும் இந்த வீடு கல் வீடா, குடிசை வீடா, ஓட்டு வீடா, இல்ல பெரிய வீடா, இந்த வீடு சொந்த அவங்களுக்கு வாடகை வீடா, அவங்களுக்கு சொந்தமான வீடா, அந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அது எத்தனை பேர் இல்லை, யார் யார் என்ன சமுதாயத்தில் இருக்கிறாங்க, எந்த மதத்தில் இருக்கிறாங்க, எந்த உட்பிரிவு ஜாதியில் இருக்கிறாங்க, அதில் எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் ஆண், எத்தனை பேர் பெண், அதில் பெண் எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை முதல் பட்டதாரிகள், எத்தனை பேருக்கு வேலையில் இருக்காங்க, எத்தனை கவர்மெண்ட் வேலை, தனியார் வேலை, எவ்வளோ சம்பளம், அந்த வீட்டில் கரண்ட் இருக்குதா, பாத்ரூம் இருக்குதா, நல்ல தண்ணி வருதா, இப்படி சைக்கிள் இருக்குதா, பைக் இருக்குதா, கார் இருக்குதா, வருமானம் எவ்வளோ, இது எல்லாம் கணக்கெடுப்பு நடத்தி இப்ப இருக்கிற அந்த டேட்டா வச்சுக்கிட்டு ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் தனித்தனி இடஒதுக்கீடு கொடுக்கலாம், உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம். ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இப்ப சலவை தொழிலாளர்கள் இருக்கிறாங்க, அது ஒரு சமூகம் தான். எத்தனை பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில், எந்த நிலையில் இருக்கிறாங்க, இந்த கணக்கெடுப்பு நடத்தினா தெரிஞ்சிட போயிடும். அந்த சலவை தொழிலாளர்களுக்காக தனியாக நம்ம உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம், அவங்களுக்கு கடனை கொடுக்கலாம், படிக்க வைக்கலாம், தொழில் செய்யறதுக்கு காசு கொடுக்கலாம், கடனை கொடுக்கலாம். இதுதான் உண்மையான சமூக நீதி. இது ஒரு கணக்கு. அடுத்தது இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன். தமிழ்நாட்டில் பட்டியலின சமுதாயத்திற்கு 18 விழுக்காடு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் இருக்கு. பழங்குடி சமுதாயத்திற்கு 1 விழுக்காடு, பட்டியலின மக்களுக்கு 18 விழுக்காடு. அந்த பட்டியலின சமுதாயத்திற்கு அதில் பார்த்தா 3 பெரிய உட்பிரிவு, 3 பெரிய பிரிவு இருக்கு எஸ்சியில். 1 தேவேந்திர குல வேளாளர், 2 ஆதி திராவிடர்கள், 3 அருந்ததியர்கள். ஆதி திராவிடர்கள் வட தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தேவேந்திர குல வேளாளர்கள் தென் தமிழ்நாட்டில் இந்த பகுதியில் கூட இருக்கிறாங்க. இங்க அருந்ததியர்கள் மேற்கு தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த 3 பெரிய பிரிவுகள், அதுல உட்பிரிவுகள் 78 இருக்கு. 3 பிரிவுல உட்பிரிவு 78 உட்பிரிவு. அதுல என்ன கணக்கு இருக்குன்னா, அந்த 78 உட்பிரிவுல 8லிருந்து 10 உட்பிரிவுகள் அந்த 18%ல 15% அந்த 8 பிரிவு தான் எடுத்துட்டு போறாங்க எல்லா இடத்தையும். மீதி இருக்கிற 68லிருந்து 70 உட்பிரிவுகளுக்கு வெறும் 3% தான் அவங்க போட்டி போட முடியுது. கிடைக்கல, போட்டி போட முடியல. இன்னொன்னு எம்பிசி இருக்கு. எம்பிசியில் 115 சமுதாயம் இருக்கு. 115 சமுதாயத்தில் அதுல யாருக்கு அதிகமா கிடைக்குது, யாருக்கு கிடைக்கல,
யாருக்கு சுத்தமா கிடைக்கல, யாருக்கு குறைவா கிடைக்குது, யாருக்கு அவ்வளவு மக்கள் தொகை இருந்தும் குறைவா கிடைக்குது. இந்த கணக்கெடுப்பெல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா தான் தெரியும். அதே போன்று பிசியில 140 சமுதாயம் இருக்கிறது. இந்த 140 சமுதாயத்தில் யார் அதிகமா எடுத்துட்டு போறாங்க, யாருக்கு கிடைக்கல, யாருக்கு கம்மியா கிடைக்குது. இந்த கணக்கெடுப்பு நடத்தணும். இல்ல இன்னொரு கணக்கு நான் சொல்றேன். இப்போ ஒரு பெரிய ஒரு ஹால் இருக்கு. அந்த ஹாலில் 100 மாம்பழத்தை உள்ள வச்சுக்கிட்டு 100 பேர் உள்ள அனுப்பிச்சு விட்டு, சரி நீங்க மாம்பழத்தை நீங்க ஆள் எடுத்துக்கங்கன்னு சொன்னு என்ன ஆகும்? ஆளுக்கு ஒரு மாம்பழம் எடுத்துப்பாங்களா? அடிச்சுப்பாங்க. நம்ம சித்திரவேல் மாதிரி வாட்ட சாட்டமா இருந்தான்னா அவர் 4-5 மாம்பழம் எடுத்துப்பார். அவர் இப்படி பண்ணி எடுத்து போய் 4-5 மாம்பழம் எடுத்துப்பார். இன்னொருத்தர் போய் அங்க ஒரு 3 மாம்பழம் அவர் எடுத்துப்பார். இன்னொருத்தர் போய் அங்க போய் இன்னொரு 3-4 மாம்பழம் அவர் எடுத்துப்பார். சில பேருக்கு தான் மாம்பழம் கிடைக்கும், நிறைய பேருக்கு கிடைக்காது. பெண்களுக்கு சுத்தமா கிடைக்காது. அவங்களால போய் அடிச்சு கிடிச்சு போய் எடுத்துக்க முடியாது, அங்க போட்டி போட முடியாது. இது என்ன எப்படின்னா, இந்த வாட்டசாட்டமான ஆளுங்க எப்படின்னா, அதுல நீங்க இவங்க எப்படின்னா இடஒதுக்கீடு இல்ல, நகரத்துல பணக்கார பள்ளிங்க, பணக்கார பசங்க அவங்க கோச்சிங் சென்டர் 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்து கோச்சிங் பண்ணுவாங்க. இல்ல ராஜஸ்தான் கோட்டாவில் போயிட்டு அங்க கோச்சிங் எடுப்பாங்க, டெல்லியில கோச்சிங் எடுப்பாங்க, டிஎன்பிஎஸ்சி கோச்சிங், சிவில் சர்வீஸ் கோச்சிங், குரூப் 1 கோச்சிங், நீட் கோச்சிங். இதெல்லாம் கோச்சிங் பண்றதுக்கு 5 லட்சம் 10 லட்சம் செலவாகும். அது யாரால பண்ண முடியும்? டவுன்ல படிக்கிற பணக்கார பிள்ளைங்க அப்பா தான் அவங்க பணம் கொடுக்க முடியும். பணம் கொடுத்து கோச்சிங் செய்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிக்கிறவங்க அவங்க தான் இந்த சித்திரவேல் போன்ற வாட்ட சாட்டமானவங்க. 5 மாம்பழம் 10 மாம்பழத்தை அவங்க பிடிங்க எடுத்துப்பாங்க. எதுவுமே கிடைக்காது யாருன்னா, கிராமத்துல குப்பையும் சுப்பையும் விவசாயி, அவருடைய புள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் மீடியம்ல படிச்சு கோச்சிங் பண்ண முடியாது, காசு இல்லை, இவங்களுக்கு எதுவும் கிடைக்காது. அப்போ அது யாருக்கு கிடைச்சது யாருக்கு கிடைக்கலன்னு தெரியணும்னா கணக்கெடுப்பு நடத்தாதான் தெரியும். அதுக்காக தான் நான் சொல்றேன், கணக்கெடுப்பு நடத்துங்க. இது சமூக நீதி கணக்கெடுப்பு. உனக்கு கணக்கு இல்லாம எப்படியா உன்னால இடஒதுக்கீடு கொடுக்க முடியும், வேலையை கொடுக்க முடியும், கடனை கொடுக்க முடியும், தமிழ்நாட்டு மக்களை முன்னேற்ற முடியும்? கடைசியா எப்ப தெரியுமா கணக்கெடுப்பு நடத்தினாங்க? 1931 வெள்ளக்காரன் காலத்தில் எடுத்தாங்க, அரைகுறையா எடுத்தாங்க. அதை வச்சுதான் 90 வருஷமா ஓட்டிட்டு இருக்கிறானுங்க. இன்னைக்கு நீ கணக்கெடுப்பு நடத்தினா அடுத்த 50 வருஷம் இந்த டேட்டா வச்சுக்கிட்டு நீ தமிழ்நாட்டை சாதாரணமா முன்னேற்றிட்டு போகலாம். மைக்ரோ லெவல் பிளானிங் பண்ணலாம். ஆனா முதலமைச்சர் என்ன சொல்றாரு தெரியுமா? எனக்கு அதிகாரம் இல்லைங்க, தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த எனக்கு அதிகாரம் இல்லை என்று ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்யை சொல்லுகின்ற முதலமைச்சரை நம்ம பார்த்திருக்கோம். மானங்கெட்டத்தனம், எல்லாம் வெக்கப்பட வேண்டிய சூழல். சட்டமன்றத்துக்குள்ள ஒரு முதலமைச்சர் பொய்ய சொல்றார். தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை என்று முதலமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ள பேசுறாருன்னா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் நான் சொல்லுவேன். நான் இது பொய்யில் அயோக்கியத்தனம். ஏன்னா பக்கத்து கர்நாடகாவில் 2 முறை கணக்கெடுப்பு நடத்திட்டாங்க. இப்ப நாளை மறுநாள் 2வது முறை எடுக்கிறாங்க. 22ஆம் தேதி 2வது முறை, நாளையிலிருந்து 2வது முறை கணக்கெடுப்பு நடத்துறாங்க கர்நாடகாவில். தெலுங்கானாவில் போன வருஷம் கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சுட்டாங்க. பீகாரில் 2 வருஷத்துக்கு முன்பு கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சுட்டாங்க. ஒரிசாவில் போன வருஷம் நடத்தி முடிச்சுட்டாங்க. ஆந்திராவிலையும் ஜார்க்கண்ட்லையும் நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்தியாவில் இவ்வளோ மாநிலத்தில் நடத்துறாங்க. ஆனா நம்ம ஆளு ஸ்டாலின் அவர்கள் எனக்கு அதிகாரம் இல்லை, மத்திய அரசு தான் எடுக்கணும்னு ஒரு பொய்யை, எவ்வளோ பெரிய ஒரு பொய்யை சொல்றாரு. இவருக்கு எடுக்கிறதுக்கு துப்பு கிடையாது, இவர் எடுக்கிறதுக்கு தைரியம் கிடையாது. ஏன் எடுத்தா என்ன, ஏன் எடுக்க மாட்டீங்க? எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் இந்த பயம் உங்களுக்கு? மற்ற மாநிலங்கள் எடுக்கிறாங்க. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008, இந்திய புள்ளி விவரம் சேகரிப்பு சட்டம் 2008 படி இந்தியாவில் பஞ்சாயத்து தலைவருக்கு கூட அதிகாரம் இருக்கிறது. அவர் பஞ்சாயத்தில் கணக்கெடுப்பு நடத்தலாம். சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதி கணக்கெடுப்பு, சுற்றுச்சூழல் கணக்கெடுப்பு, எந்த கணக்கெடுப்பு நடத்தலாம் இந்த சட்டத்தின் கீழ். இதே சட்டத்தின் கீழ் தான் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, பீகார், ஜார்க்கண்ட் எடுத்திருக்காங்க. இதே சட்டத்தின் கீழ் தான் தமிழ்நாடு அரசு எடுக்கணும்னு நாங்க கேட்டுட்டு இருக்கோம். ஆனா அவர் சொல்றாரு எங்களுக்கு அதிகாரம் இல்லை.
ஏன்னா தமிழ்நாடு ஜப்பான்ல இருக்குல்ல, இந்தியாவில் இல்லை, தமிழ்நாடு ஜப்பான்ல இருக்கு. எவ்வளோ மோசடி, எவ்வளோ மோசடி இதெல்லாம். இவரு சமூக நீதி பத்தி பேசுறார். துப்பு கிடையாது அவர் ஆட்சி. தயவு செய்து திமுக காரங்க யாருக்கு சமூக நீதி பத்தி பேசக்கூடாது. இன்னொரு முக்கிய பிரச்சனை, தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இன்னைக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு இந்தியாவிலே அதிக இடஒதுக்கீடு பெறுகின்ற மாநிலம் தமிழ்நாடு. 69 விழுக்காடு, 69% ரிசர்வேஷன். இதுல பாதுகாத்தது யாருன்னா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் 93, 94 அப்போ இந்தியாவுடைய இடஒதுக்கீடு சட்டத்தை மத்தியில் இருக்கின்ற அரசியல் சாசன 9வது அட்டவணையில் பாதுகாக்க செய்யப்பட்டது. கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து பார்லிமெண்ட்ல நடந்தது. இன்னைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்க அந்த சட்டம். ஆனால் இடஒதுக்கீடு எதிரி, சமூக நீதி எதிரி ஒருத்தன் கேஸ் போட்டு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் அந்த கேஸ் இருக்கு. இன்னைக்கு என்னைக்குனா வரும். இதுக்கு முன்பு வந்த உடனே அந்த நீதிபதி கேட்டார், உச்ச நீதிமன்ற நீதிபதி, தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கு, 69% தமிழ்நாட்டில் எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி இருக்கிறாங்களா? ஒரு கேள்வி கேட்டார். பதில் சொல்ல முடியல உங்களால். ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அவர் சொன்னாரு, நான் டைம் கொடுக்குறேன், போய் கணக்கெடுப்பு நடத்தி எனக்கு ஜஸ்டிஃபை பண்ணு, நியாயப்படுத்து. தமிழ்நாட்டில் 69% இவங்கெல்லாம் இருக்கிறாங்களா, நியாயப்படுத்தினாதான் நான் இடஒதுக்கீடு நான் தொடர வைப்பேன், இல்லை நான் இடஒதுக்கீட்டை ரத்து பண்ணுவேன்னு உச்சநீதிமன்ற நீதிபதியில் சொல்லியும் நம்மால கண்டுக்கல, முதலமைச்சர் கண்டுக்கல. இந்த கணக்கெடுப்பு நடத்துவது சாதாரண விஷயமா? பெரிய பிரச்சனை கிடையாது, சாதாரண செயல். இதுக்கு 500 கோடி தான் செலவாகும். 2 மாசத்துல எடுக்க முடியும். 2 கோடி குடும்பம் 2 மாசத்துல கணக்கெடுப்பு நடத்த முடியும். 2 லட்சம் அரசு ஊழியர்கள் 3 லட்சம் பேர் வேலை செஞ்சா போதும் 2 மாசத்துக்கு. 500 கோடி 500 கோடி தான் அப்படின்னு நான் ஏன் சொல்றேன்னா, தமிழ்நாடு பட்ஜெட் 4.5 லட்சம் கோடி. 4.5 லட்சம் கோடியில் 500 கோடி பெரிய பணமே கிடையாது அரசுக்கு. பணம் இருக்குது, நிதி இருக்குது, அதிகாரிகள் இருக்கிறாங்க, அதிகாரம் இருக்கு, சட்டம் இருக்கு, எல்லாம் இருந்தும் ஸ்டாலின் அவர்களுக்கு மனசு இல்லை, அந்த தைரியம் இல்லை. ஆக இவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனம் செய்து கொண்டிருக்கின்ற திமுக தமிழ்நாட்டினுடைய சமூக நீதியினுடைய விரோதி இல்லை, சமூக நீதியின் துரோகி. உங்களுக்கு எல்லாம் துரோகம் செய்து கொண்டிருக்கின்ற திமுக மறுபடியும் வரணும் ஆட்சிக்கு? வரக்கூடாதியா? வரக்கூடாது. இது சாதாரண துரோகம் கிடையாதுயா, மிகப்பெரிய துரோகம் திமுக செய்து கொண்டிருக்கிறது. எல்லாம் நீங்கள் மக்கள் எல்லாம் மறக்கக்கூடாது, மறக்காது. எங்களுக்கெல்லாம் ரத்தம் கொதிக்குது. எவ்வளோ அதிகாரம், எவ்வளோ சட்டம், எவ்வளோ கையெழுத்து போட்டு ஒரு கணக்கெடுப்பு நடத்தி என்னெல்லாம் சமுதாயம், மீனவர் சமுதாயத்தை இடஒதுக்கீடு, தனியா இடஒதுக்கீடு கொடுத்துட்டு போங்க, உள்ஒதுக்கீடு கொடுங்க, சலவை தொழிலாளர் கொடுங்க, யாதவர் சமுதாயத்துக்கு கொடுங்க, எல்லாத்துக்கு மேல் வன்னியர் சமுதாயத்திற்கு அவசியமா கொடுக்கணும்.